ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வண்டி கிளம்பிட்டேன். இனிமேல் போனேன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி எங்களோட கல்யாண நாள், நிஷாவோட கல்யாண நாள். அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். வா முடியாம்மா கிஃப்ட்டு என்னன்னு பாருங்கள். முடியா இப்போ நிஷா தான் என்ன பஸ் ஏற்றி விட வரப்போறா. நிஷா, தியா, தர்னிஸ் எல்லோரும் வாங்க. அப்படியாடா ஹாய் சொல்லு பாப்பா. தர்னிஸ் ஹாய் சொல்லு. என்னடா இப்படி ஹாய் சொல்கிற? வாடா தலையை சீவு விட. ஏய் இவனுக்கு தலை சீவு உள்ள அடியே சீப்படுத்து சீவுடா. நிஷா அந்த இதை எடுத்துகிட்டு வா, வைர மோதிரத்தை எடுத்துகிட்டு வா. நிஷாவுக்கு நேற்று போய் வைர மோதிரம் வாங்கி கொடுத்தேன். சரிங்களா? ஏன்னா நான் வண்டிக்கு போயிட்டேன் அப்படின்னம்னா அதனால் எங்கள் வீட்டில் யாருமே வெள்ளி போட்டிருக்கோம், தங்கம் போட்டிருக்கோம், செம்பு, பித்தளை எல்லாம் போட்டிருக்கோம். வைரங்கிறது நிஷாவை தான் ஃபஸ்ட்டு தடவை எங்கள் குடும்பத்திலேயே வைரத்தை நிஷா தான் போட்டாள். என் மவளுக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததில்ல. என் மவளுக்கு 28ஆம் தேதி பண்ணணும். பாப்பா உன்னோட ஹாப்பி பர்த்டே எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி சொல்லு. 28ஆம் தேதி. அப்பா கல்யாண நாள் 27ஆம் தேதி. பாப்பா எங்கே போகிறேன்? லாரி ஓட்ட போகிறேன்னா செல்லக்குட்டி. அம்மா மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்க சொல்லு. விஷா அந்த வைர மோதிரத்தை எடுத்துகிட்டு வாடி. எங்கள் வீட்டில் யாருமே போட்டதே கிடையாதுங்க. ஆமாம், நிஷா தான் ஃபஸ்ட்டு தடவை போட போகிறேன் வைரம். அரே காட். நிஷா இதானப்பா வா எடு. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. உட்கார் அப்பாவோட உட்காந்துருவோம். எடு. இது பில்லுங்க. 15,600 ரூபா. அப்பா இங்க பாருப்பா. ஒண்ணுமே இல்ல. மோதிரத்தை எடுத்து நிஷா உள்ள வச்சிருப்பா. நிஷா சாமி கிட்ட வச்சிருக்கா, சாமி ரூம்ல. அது எடுக்க போயிருக்கா. சாமி கிட்ட வச்சிருக்காம்மா. கொண்டா அங்கே பாருங்க, டைமண்ட்ஸ்னு போட்டிருக்குங்களா? உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. SWA டைமண்ட். இங்கே வந்துடுவா நிஷா. மோதிரத்தை எடுத்துகிட்டு வரட்டும். நான் நைட்டு போயிட்டு பஸ்ஸில் போய் தூங்கிட்டு லாரி ஓட்டிட்டு தங்கம். நிஷா உன் கையில் காமிப்பா. அப்படியே பாப்பா கையை ஓப்பன் பண்ணிட்டு நீ வந்து ஷால் போட போயிருக்கா. பெரிய மேடம் நீ அப்பாவுக்கு துண்ணூறு எடுத்துருவா. வண்டிக்கு பரவாயில்ல, துண்ணூறு பூசி விட முடியும். துண்ணூறு எடுத்துருவா. இதாங்க அது வைரம் மோதிரம். வைரம். துண்ணூறு இல்லை குங்குமம் எடுத்துருவா, பூசி விட முடியா. பாப்பா நிஷா. நான் 26ஆம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள். 10 வருஷம். 10வது வருஷத்துக்கு வைர மோதிரம். நிஷா ஆடு. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தப்பா வாடி உட்காரண்டி. என்னடி நீ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி? நீ அம்மா கொஞ்சம் புதுசாக வயசுக்கு வந்த மாதிரி கொஞ்சம் கிட்டுருக்கா. தேங்க்யூ. ஓய் எடுத்து காமி பாப்பா, எடுத்து காமி. வைரத்தை காமி. நல்ல காமி. டிசைன் நல்லா கூட அப்பா காமிக்கிறேன். இதாங்க வைர மோதிரம். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். 26ஆம் தேதி எல்லாம் ஆனிவர்சரிக்கு எல்லாம் விஷ் பண்ணுவீங்க. இது என்னப்பா? இது என்னது? சர்டிஃபிகேட். அந்த வைரத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அதில் இருக்கு ரிங். அந்த மாடல், அந்த மாடலுக்கு உள்ள சர்டிஃபிகேட். அப்படியெல்லாம் காமிக்காதடி. ரிங்கை காட்டி அதில் QR கோட் இருக்கு. யாராவது ஸ்கேன் பண்ணி விட்டு இப்படி காட்டு. ஓகே சூப்பர். போகிறதுக்கு முன்னாடி போட்டு விட்டு போயிடுறேன். பாப்பா அப்படி கேமரா அப்படியே பிடிச்சிக்க. அம்மாவை என் பையன் காமி. ஏன்னா வண்டிக்கு போயிட்டேன்னா போட்டு விட முடியாது. 26ஆம் தேதி நான் வண்டியில் இருப்பேன். அதனால் எந்த கையில் போடுறேன்? சோத்து கை. அது சோத்து கை மோதிரம் இல்லை. எங்கள் குடும்பத்திலேயே முதல் தடவையாக வைரம் போடுற ஒரே ஒரு ஆள் நிஷா தான். கொஞ்ச நேரம் ஆசைக்கு போட்டுக்கட்டும், அப்புறமா கழட்டி வச்சிரு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சாப்பிடையில் வைரம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போயிட போகுது. ஓகே இல்லை பாய் இல்லை. அப்பா உனக்கு பிறந்த நாளைக்கு 28ஆம் தேதி 2 நாள். சரி எடுத்து
தியாவுக்கு இப்போ வளையல் வாங்க போகிறோம். மை என் பொண்ணு நாள் வர போறேன். பிறந்த நாள் வரப்போகுது. மை வாங்க போகிறோம். எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நான் வண்டிக்கு போயிடுவேன். பாய். பாய். என்னடி மோதல சிரிப்பையே காணா? சிரிடி கொஞ்சமாவது. சிரிக்க முடியாதே, என்ன செய்வ? அவளுக்கு புருஷன் வண்டிக்கு போகிறேன்னா அந்த ஒரு வருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது. ஐயோ செல்வா விட்டுட்டு போகிறானே அப்படின்ட்டு. ஆமாம், சரி, ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.